ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஹிமாச்சல் பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை மற்றும் பெரும் வெள்ளம் காரணமாக அந்த மாநிலமே ஸ்தம்பித்து போயுள்ளது. கடந்த ஜூன் 20ஆம் தேதி பருவமழை தொடங்கியதிலிருந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் குறைந்தது 78 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் நிலச்சரிவு, திடீர் வெள்ளப்பெருக்கு தொடர்பான சம்பவங்களில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளனர். சாலை விபத்துகளில் 28 பேர் இறந்ததாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த அதீத கனமழை காரணமாக மாநிலத்தில் 23 இடங்களில் திடீர் வெள்ளப்பெருக்குகளும், 19 இடங்களில் மேக வெடிப்பு சம்பவங்களும், 16 இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. இந்த சூழலில் சரியான நேரத்தில் நாய் ஒன்று குரைத்ததால் 20 குடும்பங்களைச் சேர்ந்த 67 பேர் உயிர் பிழைத்ததாக கூறப்படும் சம்பவம் ஹிமாச்சலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் 30ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணிக்குள் மண்டி பகுதியில் உள்ள சியாத்தி கிராமம் நிலச்சரிவால் தரைமட்டமானது. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு அதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் 2வது மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த நாய் ஒன்று திடீரென கனமழை பெய்ததால் குரைக்க தொடங்கியுள்ளது. நேரம் ஆக ஆக அந்த நாய் கண்ணீருடன் ஊளையிடத் தொடங்கியதால் சத்தம் கேட்டு அந்த வீட்டில் உள்ளவர்கள் வெளியே வந்து பார்த்துள்ளனர். அப்போதுதான் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த வீட்டின் சுவரில் பெரிய அளவிலான விரிசல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அதிர்ந்து போனவர்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியே வந்தனர். இதைத் தொடர்ந்து நாய் குரைத்து கொண்டே இருந்ததால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களும் பெரும் விபரீதம் ஏற்பட போகிறது என்பதை உணர்ந்து பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்ந்தனர். அவர்கள் அங்கிருந்து சென்ற சிறிது நேரத்தில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து தரைமட்டமாகி நிலச்சரிவில் அடியோடு புதைந்து விட்டது. சரியான நேரத்தில் நாய் குறைக்காமல் இருந்திருந்தால் அனைவரும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் என்றும் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் உயிர் பிழைத்தவர்கள் கடந்த 7 நாட்களாக திரியம்பாலா கிராமத்தில் உள்ள நைனாதேவி கோவிலில் தஞ்சம் புகுந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு மற்ற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உதவி செய்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்டோருக்கு அரசு சார்பில் 10,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.